நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோன்னு தோணுது. ரீசென்ட் டேஸா நான் சோஷியல் மீடியா கான்டென்ட் பார்க்கும்போது, நெறைய கான்டென்ட் கிறிஸ்தவர்களை ரொம்பவே நான் ரொம்ப நல்லவன், நான் கிறிஸ்தவன், அதனால நான் சொல்றது எல்லாமே சரிதான். நான் கிறிஸ்தவன், அதனால நான் செய்றது எல்லாமே நல்லதுதான். அப்படின்ற மாரி ஒரு குளோரிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆங்கிள்ல கிறிஸ்தவர்கள் பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இது எங்க கொண்டு போகுதுன்னா, பிற மத சகோதரர்களை இழிவுபடுத்துவது, அவர்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துவது, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை விமர்சிப்பது போன்ற காரியங்கள செஞ்சுகிட்டு இருக்கோம். ஆனா, அவர்கள விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்க்கணும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாத்தையும் நம்ம சரியா செஞ்சுட்டோமா? இன்றைய நற்செய்தி வாசகமும் அததான் சொல்லுது. பரிசேயர் ஆலயத்துக்கு போயிட்டு நான் நல்லவன், நான் இவ்வளவு விஷயம் செஞ்சேன் அப்படின்னு வேண்டும் பொழுது, அவரோட வேண்டுதல இறைவன் கேட்கல. அங்க வந்த வரி தண்டுபவர், கடவுள பார்க்கறதுக்கு கூட ஒரு மனசு கஷ்டப்பட்டு பார்த்தவர். அவருடைய ஜெபத்த தான் கடவுள் கேட்டாரு. அவர தான் மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி இருக்கும் பொழுது, கிறிஸ்தவர்களாகிய நம்மகிட்டயும் கண்டிப்பா குறை நிறைகள் நெறையவே இருக்குங்க. நம்மகிட்ட குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கதான் செய்யுது. ஆனா, பிறரை தீர்ப்பிடக்கூடிய நிலையில் நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்க்கணும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? இந்த இடத்தில் பாவம் செய்யாத ஒருத்தர் முதலில் அந்த பெண் மேல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு விஷயம் தான். பிறரை தீர்ப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்க்கணும். கடவுளுக்கு பிடிச்ச ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரங்கும். ஏன்னா, அந்த பாவி தான் அவன் வாழ்க்கையில செஞ்ச தப்ப உண்மையா உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இறைவன் கிட்ட திரும்புறான். மற்றவர்களோட வாழ்க்கைய நம்ம தீர்ப்பிடுறத விட்டுட்டு, நம்ம வாழ்க்கைய நம்ம பார்ப்போம். நன்றி.